மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் அனைவரும் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது படிமம் என்ற இலக்கண பகுதியை பற்றி பார்த்தோம். படிமம் என்றால் காட்சி என்பது பொருள். விளக்க வந்த ஒரு காட்சியையோ கருத்தையோ காட்சிப்படுத்தி காட்டுகின்ற உத்திதான் படிமம் என்பது. காட்சித்தன்மை கொண்ட ஒன்றை அப்படியே காணும் வகையில் வெளியிடுவதன் மூலம் ஒரு தெளிவை ஏற்படுத்தலாம், ஓவிய அனுபவத்தை தரலாம், புதிய முறையில் தோற்றக்கூறுகளை எடுத்து காட்டலாம். கருத்துத்தன்மையுள்ள ஒன்றுக்கு ஒப்பீட்டை காட்டி காட்சித்தன்மை தரலாம், கருத்துக்களை புரிய வைக்கலாம். படிமத்தை உருவாக்க உவமை, உருவகம், சொல்லுமுறை போன்றவை பயன்படுகின்றன. சங்க இலக்கிய பாடல்களில் பல உவமைகள் படிமங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. படிமம் உவமையிலும் அமையும், உவமையின்றி பிறவற்றாலும் அமையக்கூடியவை. உவமை கருத்துத்தன்மையாலும் அமையும், ஆனால் படிமம் காட்சித்தன்மையால் மட்டுமே அமையக்கூடியவை. படிமத்தை அழகுபடுத்த மட்டுமே பயன்படுவது கூடாது. கருத்தையோ உணர்ச்சியையோ ஆழப்படுத்தவும் படிமம் பயன்பட வேண்டும். உவமை, உருவகம் போல படிமமும் வினை, பயன், மெய், உரு ஆகியவற்றினுடைய அடிப்படையில் தோன்றும் என்கின்றார்கள். எந்த வகையான படிமமாக இருந்தாலும் சரி, அது காட்சி வழியே கருத்தினை விளக்கக்கூடிய ஒரு உத்தியாகத்தான் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு வினையை காட்சிப்படுத்துவது, அதனுடைய பயனை காட்சி பொருள்களாக படிமப்படுத்தியிருப்பது, அதனுடைய வடிவத்தினை காட்சிப்படுத்தியிருப்பது, அதனுடைய நிறத்தினை காட்சிப்படுத்தியிருப்பது என்று படிமமானது வினை, பயன், மெய், உரு என்ற 4 வகையாக அமைந்திருக்கின்றது. தொல்காப்பியர் உவமை ஒன்றையே அணியாக கூறியிருந்தார். படிமச் சிந்தனை இவ்வகையில் நம்மிடம் இருந்த ஒன்றுதான். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இயல் 6, சிறுகை அளாவிய கூழ் என்ற ஒரு புதிய இயலை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். இந்த இயலை கற்பதனுடைய நோக்கங்கள் திரைக்கலையின் நுட்பங்களையும் கலை வெளிப்பாடுகளையும் அறியும் திறன் பெறுவது. திரைப்படக்கலை, திரைப்படக்கலையினுடைய நுட்பங்கள், ஒரு திரைப்படம் என்பதை எப்படி எடுக்கின்றார்கள், அந்த திரைப்படக்கலையினுடைய நுட்பங்களாக இருப்பவை எவை என்பதனையும், அந்த திரைப்படக்கலையினுடைய வெளிப்பாடுகளாக எவை அமைந்திருக்கின்றன என்பதை பற்றியும் அறிந்து கொள்வது. மெய்ப்பாடுகளை வகைப்படுத்தி அறியவும், படைப்புகளில் காணப்படும் அவற்றை சுவைக்கவும், ஏற்ற இடங்களில் வெளிப்படுத்தவும் திறன் பெறுவது. மெய்ப்பாடுகளை வகைப்படுத்தி அறிந்து கொள்வதற்கும் என் வகை மெய்ப்பாடுகளானது இருக்கின்றன. அந்த மெய்ப்பாடுகளை பற்றி அறிந்து கொள்வதற்கும், படைப்புகளில்
காணப்படுகின்ற அந்த எண்வகை மெய்ப்பாடுகளை சுவைப்பதற்கும் அவற்றை ஏற்ற இடங்களில் வெளிப்படுத்துவதற்குமான திறனை பெறுவது. சிலப்பதிகாரம் காட்டக்கூடிய அரங்க அமைப்பு, நடனம், இசைக்கலைகள் ஆகியவை குறித்த நுட்பங்களை அறிந்து பெருமிதம் கொள்வது. சிலப்பதிகாரம் காட்டுகின்ற நாட்டிய அரங்கத்தினுடைய அமைப்பு, ஒரு நாட்டிய அரங்கம் என்றால் எப்படி அமைக்க வேண்டும், அதில் நடனம் எவ்வாறு இருக்க வேண்டும், என்னென்ன இசைக்கருவிகள் அங்கே இசைக்கப்பட வேண்டும், இவற்றை குறித்த நுட்பங்களை நாம் அதன் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். நிகழ்வுகளை, நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உயிரோட்டத்துடன் மொழி வழியாக அவற்றை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை அடைவது. என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறுகின்றது என்பதை அந்த நிகழ்வுகளை உயிரோட்டத்தின் வாயிலாக மொழிகளின் வழியாக அதனை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை அடைவது. காப்பிய இலக்கணம், காப்பிய இலக்கணத்தை பயின்று அந்த காப்பிய நயங்கள் குறித்து பேசக்கூடிய திறனை பெறுவது. இவற்றைத்தான் இந்த இயலின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கமெண் 130 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. திரு அஜயன் பாலா. திரைமொழி குறித்த இப்பாடமானது திரு அஜயன் பாலாவினுடைய கட்டுரையினை அடிப்படை சட்டமாக கொண்டு சுஜாதா, செழியன், அம்சன் குமார் முதலானோரின் திரைப்பார்வைகளை ஊடும் பாவுமாக கொண்டு உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. திரு அஜயன் பாலா அவர்கள் அவர் எழுதிய கட்டுரையினை அடிப்படை சட்டமாக வைத்துக்கொண்டு 3 பேர், சுஜாதா, செழியன், அம்சன் குமார் ஆகியோர்களினுடைய திரைப்பார்வைகளையும் ஊடும் பாவுமாக கொண்டு உருவாக்கப்பட்டது இந்த திரைமொழியானது. கலையும் வணிகமுமான திரைப்படத்தை அணுகுவதற்கான எளிய சூத்திரத்தை கற்பிப்பதாக இந்த பாடமானது பாடக்குழுவினரால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கலையாகவும் அதே சமயத்தில் வணிக ரீதியாகவும் இருக்கக்கூடிய திரைப்படம் என்ற அந்த கலையை அணுகுவதற்கான எளிய சூத்திரத்தினை கற்பிப்பதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த திரைமொழி என்ற இந்த பாடமானது பாடக்குழுவினரால் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. உடல் மொழி, குறியீடுகள், கதை நகர்த்தல், திரை உரையாடல் என்று பல கூறுகளில் மரபுக்கலைகளிலிருந்து வேறுபட்ட தொழில்நுட்பம் சார்ந்த திரைக்கலையின் மொழியை புரிந்து கொள்ளும் முயற்சியின் தொடக்கம்தான் இந்த பாடமானது. உடல் மொழி, அவர்களுடைய உடல் மொழியானது கைகள், கால்கள், கண், இவை எல்லாமே. அடுத்து குறியீடுகள், கதை நகர்வது, திரைப்படத்திற்கான உரையாடல் என்று பல கூறுகளில் மரபு சார்ந்திருக்கக்கூடிய அந்த கலைகளிலிருந்து கூத்துக்கலை, நாடகக்கலை, இந்த மரபுக்கலையிலிருந்து வேறுபட்ட ஒரு தொழில்நுட்பம் சார்ந்திருக்கக்கூடிய திரைக்கலையின் மொழியினை புரிந்து கொள்ளக்கூடிய முயற்சியின் தொடக்கம்தான் இந்த பாடமானது. திரு அஜயன் பாலா அவர்கள் பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். இலக்கிய சிந்தனை விருது, 2009 தமிழக அரசினுடைய விருது, திராவிட கழக பெரியார் விருது போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். இவர் வனயுத்தம், சென்னை, மனிதன், தலைவா, சைவம், வேட்டை போன்ற பல திரைப்படங்களினுடைய
கதைகளுக்கு வசனம் எழுதுபவராகவும் பணியாற்றியிருக்கின்றார். அவருடைய திரைமொழி குறித்த கட்டுரையினை அடிப்படையாக வைத்துதான் இந்த பாடப்பகுதியானது உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. அதனை பற்றி காண்போமா மாணவர்களே? நன்றி. திரைமொழி. கனவு கண்டுகொண்டே கனவுக்குள் இருப்பது போல நம்மை சூழ்ந்த பெருங்கனவே திரைப்படம். கனவு கண்டுகொண்டே இரவு நேரத்தில் அல்லது விழித்திருக்கும் பொழுதோ தூங்கிய பொழுதோ கனவு கண்டுகொண்டே நம்முடைய கனவுக்குள் இருப்பதைப் போல நாம் கனவு கண்டுகொண்டே இருக்கின்றோம். நம்முடைய கனவுக்குள் இருப்பதைப் போலவும் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கனவுதான் திரைப்படம் என்பது. அது நாம் கனவு கொண்டதை போலவும் இருக்கும். அந்த கனவுக்குள் நாம் இருப்பதைப் போலவும் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கும் திரைப்படம் என்பது. அதனுடைய அழகியலும் அனுபவமும் ஈர்ப்பும் இயல்பும் எழிலும் ஏற்றமும் காட்சி மொழியாக கவினூறு கலையாக எப்படி உருவாகின்றன. அந்த திரைப்படம் என்ற கலையினுடைய அழகியல், அதனுடைய அனுபவங்கள், பிறரை ஈர்க்கக்கூடிய திறன், அதனுடைய இயல்பு, அதனுடைய எழில் அழகு, அதனுடைய ஏற்றம், இவை அனைத்துமே காட்சி மொழியாக இருந்து ஒரு கவினூறு, ஒரு அழகு நிறைந்திருக்கக்கூடிய, அழகு சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கலையாக, மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கலையாக அவை எப்படி உருவாகின்றன. கதை எழுதி, திரைக்கதை எழுதி, வசனம் எழுதி, இயக்கி, ஒளிப்பதிவு செய்து, இசை சேர்த்து பெரும் முதலீட்டில் உருவாகும் திட்டமிட்ட கூட்டு முயற்சியே திரைப்படம் என்பது. ஒரு திரைப்படம் என்பது உருவாக்கப்படுவது என்பது சாதாரண காரியம் அல்ல. ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த திரைப்படம் ஓடுகின்றது என்றால் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானோரினுடைய உழைப்பு அதில் கலந்திருக்கின்றது. அந்த திரைப்படத்திற்கு கதை எழுத வேண்டும், அதனை திரைக்கதையாக மாற்றி அமைத்து எழுத வேண்டும். அடுத்து அந்த திரைக்கதையை வசனமாக, யார் யார் எந்த வசனத்தை பேச வேண்டும் என்ற அந்த வசனமாக அதனை மாற்றியமைக்க வேண்டும். அதன் பிறகு அந்த வசனத்தை அந்த கதையில் நடிக்கக்கூடிய, அந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் நடிகையர்கள், துணை நடிகர், இவர்களுக்கெல்லாமே அவர்களுக்கு அதனை சொல்லிக் கொடுத்து எப்படி நடிக்க வேண்டும் என்று நடிப்பு பயிற்சியினை கற்றுக் கொடுத்து அவர்கள் நடிக்க அதனை இயக்கி, அடுத்து அதற்கேற்றவாறு ஒளிப்பதிவு என்பதை செய்து, தேவைப்படுகின்ற இடங்களில் பாடல்கள் வருகின்றது என்றால் அந்த பாடலையும் அதற்கான இசையையும் அதனுள் சேர்த்து ஒரு மிகப்பெரிய முதலீட்டில் உருவாகக்கூடிய திட்டமிட்ட கூட்டு முயற்சி தான் திரைப்படம் என்பது. பல பேரினுடைய கூட்டு முயற்சியால் தான் அந்த திரைப்படம் என்பது வெளிவருகின்றது. பலரினுடைய உழைப்பு அதில் கலந்திருக்கின்றது. அப்படி பலரினுடைய கூட்டு முயற்சியாக உருவாகக்கூடிய திரைப்படம் வெற்றி பெற்று விட்டது என்றால் அதனுடைய பெருமையானது அந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய அந்த கதை நாயகன் அவருக்கும் அந்த திரைப்படத்தை இயக்கக்கூடிய இயக்குனருக்கும் சென்று சேரும். மற்ற கலைஞர்கள் யாருக்கும் அதனுடைய பெருமையானது இருக்காது. ஆனால் பலரினுடைய கூட்டு முயற்சியால் தான் அது உருவாகும். ஆனால் அதற்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு, அதனுடைய வெற்றி என்பது அவர்கள் இருவரையே சார்ந்திருக்கும். மொழிக்கு இருப்பது போல் நிறுத்தற்குறைகள், அசைவுகள், அமைப்புகள், உத்திகள் என எல்லாமும் இதன் காட்சி மொழிக்கும் உண்டு. எப்படி மொழிக்கு நிறுத்தற்குறிகள் என்பது இருக்கின்றதோ அதேபோல அந்த திரைக்கலைக்கும் நிறுத்தற்குறிகள் இருக்கின்றன, அசைவுகள் இருக்கின்றன, அமைப்புகள் இருக்கின்றன, அதற்கான உத்திகள்
என எல்லாமே அந்த காட்சி மொழிக்கும் இருக்கின்றது. அந்த மொழியினை புரிந்து கொள்வதும், அதனை உள்வாங்கிக் கொள்வதும், அதனை சுவைப்பதும், அதனோடு ஒன்றுவதும், ஒன்றி இருப்பதும், இவை அனைத்துமே ஒரே நேரத்தில் நிகழ வேண்டும் தானே. அதனை விளக்கக்கூடியதுதான் இந்த திரைமொழியானது. 1895 ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் நாள் மாலை 5 மணி அளவில் பிரான்சினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய பாரிஸில் கிராண்ட் கஃபே என்ற விடுதி முன்பாக ஒரு பெரும் கூட்டமானது திரண்டிருந்தது. அங்கே மழை கொட்டுகின்றது. இருந்தாலும் அந்த கொட்டும் மழையிலும் குடை பிடித்தபடியே காத்து கொண்டிருக்கின்றது ஒரு பெரும் கூட்டம். என்ன காரணம் என்று பார்த்தால், இதற்காக இந்த மிகப்பெரிய கூட்டமானது அங்கே கூடியிருக்கின்றது என்று பார்த்தால், அன்று காலை நாளிதழில் வந்த ஒரு சிறிய விளம்பரம்தான் அதற்கு காரணம். என்ன என்று காணும் பொழுது, புதிய கலையாக இருக்கக்கூடிய திரைப்படத்தை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு புது வகை விளம்பரத்தில் அதிசயம் பிறக்கிறது என்ற தலைப்போடு வந்திருந்தது அந்த விளம்பரமானது. அதிசயம் பிறக்கிறது. அந்த அதிசயத்தினை நீங்கள் காண வேண்டுமென்றால் டிசம்பர் மாதம் 28ஆம் நாள் பிரான்சினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய பாரிஸில் கிராண்ட் கஃபே என்ற விடுதி முன்பு நீங்கள் கூடுங்கள். அந்த விடுதியில்தான் நீங்கள் அந்த அதிசயத்தை காண இருக்கின்றீர்கள் என்று அந்த விளம்பரமானது வெளிவந்திருந்தது. புதிய கலையாக இருக்கக்கூடிய திரைப்படத்தை அந்த பெயரை சொல்லித்தான் அங்கே அனைவரையும் வரச் சொல்லியது. லூமியர் சகோதரர்கள், படத்தில் நீங்கள் காண்பவர்கள்தான் லூமியர் சகோதரர்கள். அந்த லூமியர் சகோதரர்கள் மூலமாக அன்று அந்த அரங்கத்தினில், கிராண்ட் கஃபே என்ற அந்த அரங்கத்தில் பிறந்த அந்த திரைப்படம் என்ற அந்த கலைதான் இன்று இந்த உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது என்றால் அது மிக இல்லை. நாம் அணியக்கூடிய உடை, உணவு, அரசியல் என எல்லாவற்றையுமே இன்று திரைப்படம் தான் தீர்மானிக்கிறது. நாம் அணியக்கூடிய உடைகளாகட்டும், இந்த உடைகளை அணியலாம், இந்த உணவினை உண்ணலாம் என்று அனைத்தையுமே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது திரைப்படம் தீர்மானிக்கக்கூடியதைத்தான். ஏனென்றால் அந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள், நடிகையர்கள் இந்த உடைகளை உடுத்தி இருக்கின்றார்கள் என்றால் உடனே நாம் அந்த உடையை நாமளும் வாங்கி அணிய வேண்டும். அதற்கு அவர்கள் விளம்பரம் செய்கின்றார்கள். உணவு வகைகள், இது மிகவும் சுவை மிகுந்தது, இதில் நிறைய சத்துக்கள் இருக்கின்றன, ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று உணவுப் பொருள்கள், குளிர்சாதன பொருள்கள் என்று எவற்றேனும் ஒன்றை அறிமுகம் செய்கின்றார்கள் என்றால் உடனடியாக நாம் அவற்றை வாங்கி பயன்படுத்துகின்றோம். இவற்றிற்கு மேலாக கழிவறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய, கழிவறையை தூய்மை செய்யக்கூடிய அந்த சலவை சோடாக்கள், ஃபினாயில் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளுக்கும் கூட விளம்பரம் என்பது இருக்கின்றது. இந்த நிறத்தில் இருக்கக்கூடியதை பயன்படுத்துங்கள், சிவப்பு நிறத்தில், நீல நிறத்தில் இருப்பது எதற்காக, சிவப்பு நிறத்தில் இருப்பது எதற்காக என்று அவற்றை விளம்பரம் செய்கின்றார்கள். உடனே அவற்றை வாங்கி நாம் பயன்படுத்துகின்றோம். அந்த அளவிற்கு வந்துவிட்டது விளம்பரத்தினுடைய மோகம் என்பது. அடுத்து அரசியல் சொல்லவே வேண்டியதில்லை. திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லோருமே அரசியலுக்கு வருகின்றார்கள்.
ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படி திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அனைவருமே அரசியலுக்கு வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அனைவரும் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களைப் போல இருக்க முடியாது. அது அவர் ஒருவருக்கு மட்டும்தான் முடியும். ஆக இவை அனைத்தையுமே இன்று திரைப்படம்தான் தீர்மானிக்கின்றது. அன்று கிராண்ட் கஃபே விடுதியில் லூமியர் சகோதரர்கள் திரையிட்ட சில துண்டு படங்களில் ஒன்று ரயிலினுடைய வருகை. ரயில் வருவதைப் போல திரையில் ரயிலானது தொடர்வண்டியானது முன்னோக்கி வேகமாக வருவதை பார்த்து, அது போன்ற ஒரு புகைப்படம், அப்படி வருவதை பார்த்து அந்த தொடர்வண்டியானது நம்மீது ஏறி நம்மை கொல்லப் போகின்றதோ என்ற அச்சத்தில் பலரும் அந்த அரங்கத்தை விட்டு அலறியபடியே வெளியில் ஓடி வந்தார்களாம். அப்படி மக்களை அச்சப்பட வைத்த காட்சிப்பதிவாக இருந்த அந்த திரைப்படம்தான் பிற்காலத்தில் இந்த உலகத்தையே கட்டி போடுகின்ற ஒரு பேராற்றலாக வளர்ந்திருக்கின்றதென்றால், ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கலைக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய சில முக்கியமான கலைஞர்கள்தான் அதற்கு முதன்மை காரணமாக இருக்கின்றார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். அவர்தான் நமக்கு விளக்கினை கண்டுபிடித்தார். விளக்கினை கண்டுபிடித்த, மின்சாரத்தை கண்டுபிடித்த அதே தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அசையும் உருவங்களை படம் பிடிக்கக்கூடிய கருவியை கண்டுபிடித்தார். அசைகின்ற உருவங்கள், அந்த அசைகின்ற உருவங்களை படம் பிடிக்கக்கூடிய புகைப்பட கருவியை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். அதன் பிறகுதான் பிரான்சினுடைய லூமியர் சகோதரர்கள் அந்த படப்பிடிப்பு கருவியோடு திரையிடக்கூடிய கருவியையும் சேர்த்து திரைப்படம் என்ற ஒரு விந்தையினை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். படப்பிடிப்பு கருவியில் நாம் எவற்றை படம் பிடிக்கின்றோமோ அவற்றை அந்த திரையிடக்கூடிய கருவியோடு சேர்த்து அவற்றோடு இணைத்து அவற்றை நாம் திரையில் காண்பிக்கலாம் என்று அந்த திரைப்படம் என்ற விந்தையை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தார்கள். அதற்கு அடுத்த நிலையில் திரைப்படத்தில் நாம் கதையும் சொல்லலாம் என்று கண்டுபிடித்தவர்தான் ஜார்ஜ் மிலி அவர்கள். வெறும் ஒளிப்பதிவாக இருந்தால் பத்தாது, ஒளியும் சேர்ந்திருக்க வேண்டும் என்று கதையும் சொல்லலாம் என்று கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் மிலி அவர்கள். திரைக்கதை ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் கதையும் அந்த கதை எப்படி சொல்லப்படுகிறது என்பதையும் பொறுத்தது. ஒரு திரைப்படம் வெற்றி அடைகின்றது அல்லது தோல்வி அடைகின்றது என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த திரைப்படத்தினுடைய கதை. எப்படிப்பட்ட கதை அது, அடுத்து அந்த கதை எப்படி சொல்லப்படுகின்றது, எந்த விதத்தில் அந்த கதையை சொல்கின்றார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த படத்தினுடைய வெற்றியும் தோல்வியும். முன்னணி நடிகரே நடித்திருந்தாலும் சரி, அந்த படத்தில் கதை சரியில்லை என்றால் வெற்றி பெறாது. பல முன்னணி நடிகர்கள் நடித்திருக்கக்கூடிய பல படங்கள் தோல்வியடைந்திருக்கின்றன. ரஜினிகாந்த் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய பல படங்கள், காலா என்ற படமாகட்டும், அவருடைய பல படங்களை சொல்லலாம். பல படங்கள் தோல்வியடைந்திருக்கின்றது, பல படங்கள் வெற்றியடைந்திருக்கின்றது. அதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய கதை, அடுத்து அந்த கதை எப்படி சொல்லப்படுகின்றது என்ற விதம். முன்னணி நடிகர்களாக இருக்காத ஒரு சிலர் இப்பொழுதுதான் வளர்ந்து வருகின்ற நடிகர்களாக இருப்பார்கள், அல்லது ஒரு படத்தில் நடித்திருப்பார், இப்பொழுதுதான் அறிமுகமாகி இருப்பார்கள். அவர்களுடைய படம் முதல் படமே வெற்றி பெற்றிருக்கும். அதற்கு காரணம் அந்த படத்தினுடைய கதை, அது எப்படி சொல்லப்பட்டது என்ற விதம். இதனை நம்ம கண்கூடாகவே பார்த்திருப்போம். ஒரு புகழ் வாய்ந்த நடிகர்களினுடைய படங்கள் தோல்வி அடைந்திருப்பதையும்,
புதுமுக நடிகர்களினுடைய படங்கள் வெற்றி பெற்றிருப்பதையும் நாம் கண்கூடாக பார்த்திருப்போம். அறிமுக நடிகராக இருக்கக்கூடியவர்கள் பலரை சொல்லலாம். சிவகார்த்திகேயன் அவர்களை எடுத்துக்கொண்டால் ஒரு 3 படங்கள் நடித்திருந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் எதிர்நீச்சல் என்ற படத்தில் நடித்தார். அது மாபெரும் வெற்றியை பெற்றது. அதற்கு காரணம் அந்த கதை சொல்லப்பட்ட விதம். அதேபோல புகழ் வாய்ந்த நடிகர் விஜய் அவர்கள், அவர் சமீபத்தில் நடித்திருக்கக்கூடிய ஒரு சில படங்கள் தோல்வியை தழுவி இருக்கின்றது. தலைவா என்ற படம், போக்கிரி என்ற படம், இதுபோன்ற ஒரு சில நடிகர்கள் குறிப்பிட்டு நாம் சொல்லலாம். அப்படி புகழ் வாய்ந்திருக்கக்கூடிய நடிகர்களினுடைய படங்கள் தோல்வி அடைந்திருப்பதையும் புதுமுக நடிகர்களினுடைய படங்கள் வெற்றி பெற்றிருப்பதையும் நாம் கண்கூடாகவே பார்த்திருப்போம். அதற்கு என்ன காரணம் என்றால் அந்த படத்தினுடைய கதை, அது எப்படி சொல்லப்பட்டது என்பதை பொறுத்துதான். இந்த உலகத்தினுடைய சிறந்த முக்கிய படங்களும் வணிக வெற்றி படங்களும் பார்வையாளர்களை திரையுடன் ஒன்ற வைக்கும் வகையில் திரைக்கதைகளை கொண்டவை. இந்த உலகத்தினுடைய மிகச்சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான படங்கள், அடுத்தது வணிக ரீதியாக பல வெற்றிகளை பெற்று இருக்கக்கூடிய படங்கள், இவை அனைத்துமே அதனை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களை திரைக்கதையோடு அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வகையில் அந்த கதைகளை கொண்டவையாக இருக்கும். திரைக்கதைகள் என்பவை பலமுறை எழுதி பலமுறை படித்து பார்த்து அதனை திருத்தியும் உருவாக்கப்படுபவை. இத்தகைய உழைப்பு உள்ள படங்கள் மட்டுமே பார்வையாளர்கள் உள்ளத்தில் நிலைக்கின்றன. திரைக்கதை என்பது பல தடவை எழுதி அதனை பலமுறை படித்து பார்த்து அதில் தேவைப்படுகின்ற இடங்களில் திருத்தங்கள் செய்து உருவாக்கப்படுபவைதான். இத்தகைய உழைப்பு மிக்க படங்கள் மட்டும்தான் பார்வையாளர்களினுடைய உள்ளத்தில் நிலைத்திருக்கும். இவையெல்லாமே அன்றைய காலகட்டத்தில் எடுக்கப்பட்டவை. 1990, 2000 இந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டவை. பலமுறை எழுதி பலமுறை படித்து பார்த்து திருத்தி அமைக்கப்பட்டிருப்பவை. இத்தகைய உழைப்பு இருக்கக்கூடிய படங்கள் வெற்றி பெற்று இருக்கின்றன. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படியா? வேற்று மொழிகளில் இருக்கக்கூடிய படங்களை மொழிமாற்றம் செய்து உருவாக்குகின்றார்கள். அந்த கதையை அப்படியே இங்கு மாற்றி அமைக்கின்றார்கள். அவ்வளவுதான். இதில் என்ன வித்தியாசம்? மலையாளத்தில் எடுக்கப்பட்டதை தமிழில் மொழிமாற்றம் செய்கின்றார்கள். தமிழில் எடுக்கப்பட்டதை தெலுங்கில் மொழிமாற்றம் செய்கின்றார்கள். கன்னடத்தில் எடுக்கப்பட்டதை தமிழில் மொழிமாற்றம் செய்கின்றார்கள். இப்படி மொழிமாற்றம் செய்து எடுப்பதனால என்ன பயன்? அப்படி அது வெற்றி பெற்றாலும் அது எந்த மொழியில் முதலில் எடுக்கப்பட்டதோ அதுக்குத்தான் அந்த வெற்றியானது சாரும். மொழிமாற்றம் செய்து வெற்றி பெற்றதுனால இந்த படத்திற்கு அந்த வெற்றியானது கிடைக்காது. அடுத்து காட்சியின் ஆற்றல். காட்சி என்பது கதை நகர்வுக்கு உதவக்கூடியது. காட்சி என்பது கதை நகர்வுக்கு உதவக்கூடியது. கதை எந்த அளவுக்கு அந்த கதையானது நகர்ந்து செல்கின்றது, எந்த அளவிற்கு விறுவிறுப்பாக இருக்கின்றது என்பதற்கு உதவக்கூடியது காட்சி. திரைப்படத்தில் காட்சிகள் சிறப்பாக அமைந்தால் வசனத்திற்கு கூட 2ஆம் இடம்தான். திரைப்படத்தில் அந்த ஒளிப்பதிவாளர் எடுக்கக்கூடிய அந்த படக்காட்சிகள் எப்படி அதனை எடுக்கின்றார், எந்த அளவிற்கு ஒரு கலை நயத்தோடு அந்த ஒளிப்பதிவை செய்கின்றார் என்று பார்க்கும் பொழுது அந்த காட்சிகள் மிகச் சிறந்ததாக அமைந்திருக்கின்றது என்றால் அதனுடைய வசனத்திற்கு கூட, அந்த காட்சியினுடைய வசனத்திற்கு கூட 2வது இடம்தான் கிடைக்கும். இப்போ நாடகம் நடத்தப்படுகின்றது என்றால் நாடகத்தில் விளக்கை அணைத்தும் அதில் இருக்கக்கூடிய திரையை இறக்கியும் காட்சிகளை மாற்றியமைப்பார்கள். காட்சி 1, காட்சி 2, காட்சி 3 என்று ஒரு காட்சி முடிகின்றது என்றால் உடனே விளக்கை அணைத்து விடுவார்கள்.
மேலே இருக்கக்கூடிய திரையை இறக்கிவிட்டு அடுத்த காட்சிக்கான தயாரிப்பினை செய்த பிறகு அந்த திரையை மேலே ஏற்றி விளக்கை ஒளிர வைத்து நடிப்பார்கள். ஆனால் திரைப்படத்தில் அப்படி அமைக்க முடியாது. வசனங்கள் இல்லாமல் காட்சிகளை அடுத்தடுத்து வைப்பதன் மூலமாக கதை சொல்வார்கள். வசனம் என்பதே இல்லாமல் காட்சிகளை அடுத்தடுத்து வைக்கப்படும். அப்படி அடுத்தடுத்து காட்சிகளை வைப்பதன் மூலமாக கதையினை அவர்கள் அங்கே சொல்கின்றார்கள். இப்போ பார்த்தோம் என்றால் ஒரு முதல் காட்சி, ஒரு தோழி ஒருவர் கதாநாயகியிடம் தொடர்வண்டி பயணச்சீட்டை கொடுக்கின்றார் என்றால், இப்போ முதல் காட்சியில் தோழி ஒருத்தி கதாநாயகியிடம் தொடர்வண்டி பயணச்சீட்டை கொடுக்கின்றார். உடனே அடுத்த காட்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த கதாநாயகி தொடர்வண்டியில் இருக்கின்றார். இப்போ ஒருவர் ஒரு முகவரியை கேட்கின்றார். எண் 7 வீரையா தெரு என்று அவர் முகவரி சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே அடுத்த காட்சியானது அந்த முகவரியில் சென்று நிற்கும். இவர் சொல்லி முடிக்கும் முன்பே அந்த காட்சி அந்த முகவரிக்கு சென்று நிற்கும். இப்போ இன்னொரு காட்சி ஒரு விளையாட்டு அரங்கம் என்று எடுத்துக்கொண்டால், அங்கு எழக்கூடிய அந்த ஒளிகளை முதல் காட்சி முடிவதற்கு முன்னதாகவே தொடங்கிவிடும். அடுத்து விளையாட்டு அரங்கம் அப்படின்னு அதில் சொல்வதற்கு முன்னதாகவே அங்கு ஒளிகள் எழ ஆரம்பித்துவிடும். இப்போ ஒளிகள் எழும் பொழுதே அப்போ அடுத்த காட்சி விளையாட்டு அரங்கத்தில்தான் அப்படின்னு நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி காட்சிகள் மாறுவதை உணர்த்துவதற்கு ஒரு காட்சியினை சிறிது சிறிதாக மங்களாக காட்டிவிட்டு இருளாக காட்டுவார்கள். ஒரு காட்சியை இன்னொரு காட்சிக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக. அப்படி ஒரு காட்சியினை சிறிது சிறிதாக மங்களாக காட்டி இருளாக்கி காட்டுவதற்கு காட்சி மறைவு என்று பெயர். அதுவே அடுத்த காட்சி தொடங்கும் பொழுது இருட்டாக இருக்கக்கூடிய அந்த பகுதி சிறிது சிறிதாக வெளிச்சமாக மாறி முழு காட்சியும் வெளிப்படும். அதனை காட்சி உதயம் என்று சொல்வார்கள். இப்போ ஒரு காட்சி மறையும் பொழுதே அடுத்த காட்சி தெரிய தொடங்கும். ஒரு காட்சியானது மறைய ஆரம்பிக்கக்கூடிய அந்த சமயத்தில் உடனே அடுத்த காட்சி தெரிய வரும். அதனை கலவை அல்லது கூட்டு என்று சொல்கின்றார்கள். இப்போ பழைய காட்சி இருக்கின்றது என்றால் அந்த பழைய காட்சியை அழித்து கொண்டே அடுத்த படக்காட்சியானது தோன்றுகின்றது என்றால் அதனை அழிப்பு என்று சொல்கின்றார்கள். இப்படி பல்வேறு விதமான உத்திகளானது அந்த கதையினை இயக்கக்கூடிய இயக்குனராலும் அதனுடைய தொகுப்பாளராலும் அந்த காட்சி நகர்வுக்கென்று இவை பயன்படுத்தப்படுகின்றன. திரைப்படம் என்பது ஒரு ரசிக்கத்தகுந்த ஒரு ஊடகம். பல நாடுகளில் பல நல்ல திரைப்படங்களானது உருவாகின்றன. அவற்றை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஓவியத்தைப் போல திரைப்படமும் ஒரு ரசனைக்குரிய கலைதான். கலையும் அறிவியலும் கைகோர்த்திருக்கக்கூடிய அந்த கலையை நாம் ரசிக்க கற்போம். நன்றி. திரையில் காட்சி. திரைப்படத்தில் நடிப்பவரை முன் பின் மேல் என்று பல கோணங்களில் படப்பிடிப்பு கருவியால் இடம் மாற்றி மாற்றி படம் பிடித்து திரையில் காட்ட முடியும். திரைப்படத்தில் நடிக்கின்றார் என்றால் அவருடைய முன் தோற்றம், அடுத்து அவருக்கு பின்னால் தோற்றம், அடுத்து மேல் அவருடைய தலைக்கு மேல் என்று பல்வேறு விதமான கோணங்களில் படப்பிடிப்பு கருவியை கொண்டு இடத்தை மாற்றி மாற்றி படம் பிடித்து திரையில் அதனை காட்ட முடியும். அப்படி அதனை காட்டக்கூடிய அந்த கலையினை முப்பரிமாண கலை என்றே வகைப்படுத்துகின்றார்கள். முப்பரிமாண கலை என்று சொல்கின்றார்கள். இப்போ ஒருவன் ஓடி வருகின்றான் என்றால் ஒருவன் தொலை தூரத்திலிருந்து வேகமாக ஓடி வந்து கொண்டே இருக்கின்றான். அப்படி அவன் ஓடி வருவதை காட்டிவிட்டு அதனை பார்ப்பவன் ஏன் இப்படி ஓடி வருகின்றீர்கள் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுக்காக இப்படி ஓடி வர்றேன் அப்படின்னு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. என்னாச்சு அப்படின்னு கேட்டாவே போதும். அவன் ஓடி வரான் வேகமாக, ஏன்டா இப்படி ஓடி வர்றேன் அப்படின்னு கேட்கணுன்னு அவசியம் இல்லை. என்னாச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலே போதும், அதுக்கான பதில்தான் அதிலிருந்து கிடைக்கும்.
இது காட்சி மொழியினுடைய தன்மையை உணர்த்தக்கூடியது. அதேபோன்று உணர்ச்சிகளை காண்பிக்க வேண்டுமென்றால் அவருடைய முகத்தை காண்பித்தாலே போதும். இப்போ அவருடைய உணர்ச்சி கோபமாக இருக்கிறாரா, அல்லது அழுகிறாரா, அல்லது சோகமாக இருக்கிறாரா, அல்லது சிரிக்கிறாரா, அல்லது வெட்கப்படுறாரா, அவமானப்படுறாரா அப்படிங்கிறத அவருடைய முகத்தை காண்பிச்சோம்னாவே போதும். அதே போல் அந்த நடிகருக்கு கட்டுப்படுத்த முடியாத கோபம், யாராலுமே அதனை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கோபம் அவரிடத்தில் இருக்குது அப்படின்னா அவர் கத்தணும், கூச்சல் போடணும், ஆர்ப்பாட்டம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவர் கையில் பிடிச்சிருக்கிற ஒரு கண்ணாடி குவளையோ அல்லது ஏதேனும் ஒரு குளிர்பானத்தையோ அவர் கையில் பிடிச்சிருக்கிறார் அப்படின்னா அதை இறுக்கு பிடிச்சி உடைச்சது காமிச்சா போதும். நல்ல இறுக்கமாக பிடிச்சி அதை உடைக்கிறார் அப்படின்னா, கையிலேயே அப்படி இறுக்கி பிடிச்சி உடைக்கிறாருன்னா, ஓ இவர் கோபமாக இருக்கிறாரு, இவருக்கு கட்டுப்படுத்த முடியாத கோபம் இருக்கின்றது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இது பல படங்களில் அதை காண்பிச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா ஏதோ ஒன்று செவுத்தை போய் குத்துவாங்க, கண்ணாடி இருந்தால் அதை உடைப்பாங்க, ஏதாவது மேசைகள் இருக்குதுன்னு அதை தூக்கி வீசுவாங்க. இது போன்ற காட்சிகள் இருந்ததுன்னா போதும், அவர் பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எளிதாக கண்டறிய முடியும். இப்படி படப்பிடிப்பு கருவி மூலமாக பல்வேறு விதமான கோணங்களில் நாம் பார்க்கின்ற காட்சியினை திரையரங்கத்தில் ஒரே இடத்தில் நாம் அமர்ந்து பார்ப்பதற்கேற்ற படத்தொகுப்புகளை செய்து நம்முடைய மனதிற்குள் அந்த கதை உலகத்தையே தோற்றுவிப்பதைத்தான் நாம் திரைக்கலை என்று சொல்கின்றோம். திரைப்படம் என்பது ஒரு வகையில் பார்த்தால் அது நாடகத்தினுடைய குழந்தை என்றே சொல்லலாம். ஏனென்றால் அது நாடகத்திலிருந்து தான் தோன்றியது திரைப்படம் என்பது. ஆரம்பகட்ட காலகட்டத்தில் நாடகங்களை அப்படியே திரைப்படமாக எடுப்பது வழக்கமாக இருந்தது. நாடகம் என்பது ஒரு காட்சியினை ஒற்றை கோணத்தில் மட்டுமே நேரடியாக காண்பதாக இருக்கும். அதனால்தான் நாடகத்தினை ஒற்றை கோணக்கலை என்று சொல்வார்கள். ஒரு கோணத்தில் மட்டும் காண்பிப்பதாக இருக்கும். நாடகங்களினுடைய காலத்தில் ஒளிபரப்பு கருவிகள் என்பது இல்லாததனால் வசனங்களை அவர்கள் உறக்கமாக சத்தமாக பேச வேண்டும். அப்பொழுதெல்லாம் அந்த ஒளி வாங்கி ஒளிபெருக்கி என்பதெல்லாம் இல்லை. இங்கிருந்து அவர்கள் உறக்க பேச வேண்டும். அதே போல தொலைவில் இருப்பவர்களுக்கும் அந்த நடிகர்களினுடைய நடிப்பினை பார்க்க வேண்டும். தொலைதூரத்தில் இருக்கின்றார்கள் என்றாலும் சரி, அவர்களும் இவர்களுடைய நடிப்பை பார்க்க வேண்டும் என்பதனால அதிகமான ஒப்பனை செய்து கொண்டு, அவர்களுடைய முகங்களில் அதிகமான ஒப்பனைகளை செய்து கொண்டு, அவர்களுடைய கை கால்கள், கண்களினுடைய அசைவுகள் இவை அனைத்துமே நன்றாக தெரியக்கூடிய வகையில் அவற்றை அசைத்து உறக்கப் பேசி இயல்பாக இருக்கும் பொழுது நாம் செய்வதை விடவும் சற்று கூடுதலாக அதனை செய்து நடித்தார்கள். திரையரங்கத்தில் மௌன படங்கள், அதாவது ஊமை படங்கள் என்று சொல்வார்கள். அந்த ஊமை படங்கள் தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. வசனம் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கும், சத்தம் வராது. அந்த மௌன படங்களானது ஓடிக்கொண்டிருக்க அந்த திரைக்கு அருகிலேயே ஒருவர் ஒளிவாங்கியை பிடித்து கொண்டு அதனுடைய கதையை சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்படி கதை சொல்லக்கூடிய காலமும் இருந்தது. அவருக்கு ஆங்கிலத்தில் நேரேட்டர் என்று சொல்வார்கள். நேரேட்டர் என்றால் கதை சொல்லி கதையை சொல்பவர். ஒரு கதாநாயகனைப் போல நல்ல மிடுக்காக கம்பீரமாக உடை அணிந்து கொண்டு நேரேட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கதை சொல்லி வந்து நின்றாலே அனைவருமே கைத்தட்டுவார்கள். இவர் கதையை சொல்ல ஆரம்பிப்பார். அதன் பிறகுதான் அந்த படக்காட்சியோடு ஒளிப்பதிவு என்பதும் இணைந்து ஊமை படங்களாக இருந்தவை பேசும் படங்களாக மாற்றியமைக்கப்பட்டன. நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது திரைமொழி என்பதை பற்றி பார்த்தோம்.
லூமியர் சகோதரர்கள் திரைப்படம் என்ற கலையினை இந்த உலகத்தில் அறிமுகம் செய்து வைத்தவர்கள். கிராண்ட் கஃபே என்ற விடுதியில் லூமியர் சகோதரர்கள் வெளியிட்ட சில துண்டு படங்களின் மூலமாகத்தான் ஆரம்பத்தில் மக்களை அச்சப்பட வைத்த காட்சி பதிவாக இருந்த திரைப்படம் பிற்காலத்தில் இந்த உலகையே கட்டி போடக்கூடிய பேராற்றலாக வளர்ந்திருக்கின்றது. அதற்கு காரணம் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த கலைக்கு பெருமை சேர்த்த சில முக்கியமான கலைஞர்கள்தான். அவர்களில் தாமஸ் ஆல்வா எடிசன் முதன்மையானவர். அவர் அசையக்கூடிய உருவங்களை படம் பிடிக்கக்கூடிய கருவியை கண்டுபிடித்தார். அதன் பிறகுதான் லூமியர் சகோதரர்கள் படப்பிடிப்பு கருவியோடு திரையிடும் கருவியும் சேர்த்து திரைப்படம் என்ற விந்தையை இந்த உலகிற்கு அளித்தார்கள். அதற்கடுத்த நிலையில் திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என கண்டுபிடித்தவர் ஜார்ஜ் மில்லி என்பவர். ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு காரணம் கதையும் அந்த கதை எப்படி சொல்லப்படுகிறது என்பதையும் பொறுத்துதான். உலகின் சிறந்த முக்கிய படங்களும் வணிக வெற்றி படங்களும் பார்வையாளர்களை திரையுடன் ஒன்ற வைக்கும் வகையில் திரைக்கதைகளை கொண்டவை. அவை பலமுறை எழுதி பலமுறை படித்து பார்த்து திருத்தியும் உருவாக்கப்படுபவை திரைக்கதைகள். இத்தகைய உழைப்பு உள்ள படங்கள் மட்டும்தான் பார்வையாளர்கள் உள்ளத்தில் நிலைத்திருக்கின்றன. காட்சி என்பது கதை நகர்வுக்கு உதவக்கூடியது. திரைப்படத்தில் காட்சிகள் சிறப்பாக அமைந்தால் வசனத்திற்கு கூட 2ஆம் இடம்தான். ஒரு காட்சியினை சிறிது சிறிதாக மங்களாக காட்டி இருளாக்கி காட்டுவர். அதனை காட்சி மறைவு என்பார்கள். அடுத்த காட்சி தொடங்கும்போது இருட்டாக இருந்த பகுதி சிறிது சிறிதாக வெளிச்சமாக மாறி முழு காட்சியும் வெளிப்படும். அதனை காட்சி உதயம் என்பார்கள். ஒரு காட்சி மறையும் போதே அடுத்த காட்சி தெரியத் தொடங்கும். இதனை கலவை அல்லது கூட்டு என்பார்கள். பழைய காட்சியினை அழித்து கொண்டே அடுத்த காட்சி தோன்றுவதை அழிப்பு என்பார்கள். இப்படி பல்வேறு விதமான உத்திகள் இயக்குனராலும் தொலைபெறி தொகுப்பாளராலும் காட்சி நகர்வுக்கென்று பயன்படுத்தப்படுகின்றன. திரைப்படம் முப்பரிமாண கலை என்றும் சொல்லப்படுகின்றது. ஒருவன் வேகமாக ஓடி வருகின்றான் என்றால் அவனிடம் என்னாச்சு என்று கேட்டாலே போதும். அதேபோன்று ஒருவரினுடைய உணர்வுகளை காட்ட அவருடைய முகத்தை காண்பித்தால் மட்டும் போதும். கட்டுப்படுத்த முடியாத கோபம் என்றால் அவர் கத்தி கூச்சல் போட வேண்டும் என்ற அவசியமில்லை. கையில் பிடித்திருக்கக்கூடிய கண்ணாடி குவளையை இறுக பிடித்து உடைப்பதை காட்டினாலே போதும். இப்படி பல்வேறு விதமான கோணங்களில் நாம் பார்க்கும் காட்சியை திரையரங்கில் ஒரே இடத்தில் நாம் அமர்ந்து பார்ப்பதற்கேற்ற படத்தொகுப்பு செய்து நம்முடைய மனதிற்குள் கதை உலகத்தையே தோற்றுவிப்பதைத்தான் நாம் திரைப்படக்கலை என்று சொல்கின்றோம். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 130 மற்றும் 131. பக்கம் எண் 130இல் திரைமொழி என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 131இல் தெரியுமா என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம் பக்கம் எண் 152. பக்கம் எண் 152இல் குருவினா. 2வது குருவினா. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக என்ற குருவினாவும் சிறுவினா. திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக என்ற சிறுவினா 3வது சிறுவினா. இந்த 2 வினாக்கள் வீட்டுப்பாடம். இந்த 2 வினாக்களுக்குரிய விடையானது தங்களுடைய கோனார் தமிழ் உரையில் பக்கம் எண் 206இல் இடம்பெற்றுள்ளது. பக்கம் எண் 206இல் பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக. பின்னணி இசை திரைப்படத்தின் உணர்வுகளை வெளிக்கொணர பயன்படும். எடுத்துக்காட்டாக கதை நாயகி சன்னல் வழியாக தலையை நீட்டி வெளியே தெரியும் ஒரு படக்காட்சியை விரித்து பார்க்கிறாள் எனில் தெரு காட்டப்படுவதில்லை. அவள் தெருவை பார்ப்பது மட்டுமே காட்டப்படுகிறது. அக்காட்சியில் ஒரு மகிழுந்து புறப்பட்டுச் செல்லும் மொழி இணைக்கப்படுகிறது. இதில் அவளை பார்க்க வந்தவர் அவள் விருப்பத்திற்கு மாறாக அங்கிருந்து புறப்பட்டுச் செல்கிறார் என்ற கதை அப்பெண்ணின் முகபாவனை மூலமே சொல்லப்படுகிறது. இந்த குருவினாவை எழுதி கொள்ளுங்கள். சிறுவினா பக்கம் எண் 207இல் திரைப்படத்தின் காட்சியின் ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக என்பது. அந்த சிறுவினாவை படித்துக் கொள்ளுங்கள்.
எழுதுவது குருவினா மட்டும், படிப்பது குருவினாவும் சிறுவினாவும். தெளிவர எழுதுங்கள், தெளிவர படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.